வணக்கம். நட்பிற்கினிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நேற்று நடந்த கரூர்ல நடந்த என்பதை விட நடத்தப்பட்ட அந்த கொடூரம், மரண ஓலம் அதில் கேட்டுட்டே இருக்கு. இது ஒரு நடிகரை பார்ப்பதற்காக சென்று தற்கொலை செய்து கொண்ட கூட்டம் நினைக்கவா? இல்ல இப்படி ஒரு நடிகன் வருவான், இதுக்கு மேல கூட்டம் வரும் தெரிந்தும் ஒரு குறுகலான பாதையை கொடுத்து, குறுகலான இடத்தை கொடுத்து அனைத்து மக்களையும் திட்டம் போட்டு ஒரு இடத்தில் இருக்க வைத்து கொலை செய்யப்பட்டார்களா? காலையில 11 மணிக்கு கூட்டம் கூட்டமா குடும்பமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. மரத்து மேல ஏறி உட்காந்துருக்காங்க, கோயில் மேல ஏறி உட்காந்துருக்காங்க, செவத்து மேல ஏறி உட்காந்துருக்காங்க, பிளக்ஸ் மேல ஏறி உட்காந்துருக்காங்க, கொடி கம்பத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, அடுத்தவங்க வீட்டை பேர் ஏறி உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அரசின் கவனத்திற்கு வந்திருக்குமா, வரலையா? காவல்துறை ஒண்ணு இருக்கு, அது கண்டிஷன் போட்டிருக்கா இல்லையா? அதுபடி செயல்படுறாங்களா இல்லையா? இல்ல இதெல்லாம் தவிர்த்து உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உளவுத்துறைன்னு ஒண்ணு கண்டிப்பா வச்சிருப்பீங்க, இருக்கும். ஒரு நடிகன் புதியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கா, அவனுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் தெரியும், தெரிஞ்சு ஒரு குறுகலான பதவியை தான் கொடுத்திருக்கீங்க. ஏன் நீங்க நடத்த இடத்துல கொடுக்கல? ஏன் நடிகர் கூட்டம் வராதுன்னு தெரியாமா? அவருக்காக காலையில் 11 மணிக்கே கூட்டம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. உளவுத்துறை உங்களுக்கு தகவல் தரலையா? இல்ல காவல்துறை உங்களுக்கு தகவல் தரலையா? தந்தும் எப்போதும் போல நாடகம் நடத்திக்கலாம், அசால்ட்டா இருந்துட்டீங்களா? இது தற்கொலைன்னு எனக்கு வந்து அதே கேள்விதான் இப்பவே எழும்புது. இது கொலையாக இருக்க கண்டிப்பா இருக்கு. அமாவாசை நாளா நடத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒண்ணும் செய்யல அப்படின்ற ஏக்கமா, இல்ல நம்ம செஞ்சோமா செய்யலாம் உங்களுக்கே தெரியலையா? இல்ல யாரும் எழுதி கொடுக்கலையா? என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. ஆனா உங்களுக்கு தெரியும், 11 மணிக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும். எங்க தொங்கி குரங்கு மாதிரி அணில் மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு எனக்கு என்ன விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறம் நைட்டா கலந்து வர மாதிரி நாடகம் தாங்க தோணுது. என்னடா வாழ்றோம், என்ன வாழ்றோம்? சம்பாரிச்சாச்சு, சோகம் சொத்து பதவி எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஒரு உண்மையா இருக்கும் தெரிஞ்சா அளவு குறிச்சு போயிருப்பீங்கல்ல, போல. அது நீங்க செய்த தவறுன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம உங்களால் நடத்தப்பட்ட தவறுன்னு தெரியும், அதனால நீங்க போல. இது நீங்க தெரிஞ்சு நடத்துற நாடகமா எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்ல, மக்கள் பல பேர் நினைக்கிறான். வாங்க.